இப்போது நேசிக்கிற நல்ல ஆண்டவரை இந்த காலை வேலைக்காக நன்றி, இந்த ஆராதனைக்காக நன்றி. இந்த வேலையிலும் ராஜாவுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். எங்களோடு நீ பேசுகிறோம் ஆண்டவரை. எல்லா தடைகளும் நீர் எடுத்து போட்டு அடையனை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறேன். ஆவியானவர் நீர் பேசும்படியாக எங்களை தாழ்த்தி நீர் உயர்த்துகிறோம். கர்த்தர் வழி நடத்தும் நமக்கு துதிக்கான மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்குள்ள வார்த்தையிலே நாம் பார்க்கும்போது தேவன் எப்பொழுதும் அவருடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவர். Amen. God always remember his covenant. Amen. So இதுதான் இன்றைக்கு வாசித்த பகுதியிலே பார்க்கும். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தில் நாம் வாசித்தோம். தேவன் அவர்கள் பெருமூச்சு கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அப்படியாக அவர் எப்பொழுதும் அவருடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவர், அதை மறவாத தேவன். Amen. The word covenant, உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது சீக்கிரமா சொல்லுங்க. அது என்ன அர்த்தத்தை கொண்டு வருகிறது? ஒரு ஒப்பந்தம் செய்வது. ஓகேமா? வேற யாராவது? உறுதிப்படுத்துவது, ஞாபகப்படுத்துவது. cannot be break. வேற யாராவது? எல்லாம் குறையா மற்றவர்களும் சொல்லும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப பேர் காண போயிட்டாங்க, கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருங்க. கொஞ்சம் எம்டியாக இருக்குது, பின்னாடி ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ப்ளீஸ், ஆண்டவருடைய வார்த்தையை எங்கே இருந்தாலும் கேட்கும், எனக்கு தெரியும். பட் இங்கே இருந்தால் தான் விளங்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறது. ஸோ வேறு வேலை நம்மளுக்கு வெளியே இல்லை பிள்ளைகள். ஸோ ஒருத்தவங்க பார்த்துக்கலாம், ஒருத்தவங்க இங்கே இருக்கலாம். ஸோ ப்ளீஸ் பி சீரியஸ் இன் காட்ஸ் பிஸ்னஸ். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது நாம் சற்றில் அதிகமாகவே நாம் ஜாக்கிரதையாக கேட்க வேண்டும். பிகாஸ் we are living in the difficult world, complicated world. நம்முடைய வாழ்க்கை நமக்கு நன்றாக தெரியும், நம்முடைய சூழ்நிலை நமக்கு நன்றாக தெரியும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அதை கவனமாக ஆர்வத்தோடு ஆண்டவரே என்னோடு பேச வேண்டும் நம்ம கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. So covenant means what? ஸோ உங்களுடைய பாஷையில் அல்லது உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் சொல்லலாம். சொல்லுங்க. அதிகாரப்பூர்வமான ஒரு கட்டளை. இல்லைம்மா, அது கட்டளை இல்லை. மொதல் சொன்னீங்க, அது சரி. ஒப்பந்தம், ஆண்டவருடைய ஒப்பந்தம். ஓகே, வேற யாராவது? கவர்னன்ட், உடன்படிக்கை மீன்ஸ் ஷேரன் சொல்லுங்க. அக்ரிமெண்ட். ஓகே, ஐ லைக் இட். அது எழுதி வச்சிருக்கேன். ஓகே, வேற யாராவது? திடீர்னு உங்கள் பேர் சொல்லி கேட்பேன். டீச்சர்லாம் இருக்காங்க, வெல்கம். ஜான், உடன்படிக்கை என்றால் உங்களுக்கு புரிந்த ஏதாவது வார்த்தை, ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகே, அது 100% கரெக்ட்னு சொல்ல முடியாது. பட் அதில் ஒரு ஒப்பந்தம் செய்யும்போது அதில் ஒரு உறவு இருக்குது தான். பார்த்தீங்கன்னா covenant means a promise, ஒரு வாக்குறுதி, ஒரு ஒப்பந்தம். ஹல்லேலூயா. or a legal agreement or agreement to do or not to do. இல்லைம்மா, பார்த்தீங்கன்னா agreement to do or not to do. covenant என்று சொல்வது செய்வது அல்லது செய்யாமல் இருப்பது. ஸோ ஒரு காரியத்தை டேர்ம் அண்ட் கண்டிஷன், அதை கீழ்ப்படினோம் அல்லது இதெல்லாம் செய்யக்கூடாது, அதுதான் அதுக்கு ஒப்பந்தம் பண்ணுறது தான் உடன்படிக்கை என்று சொல்லுது. ஸோ அக்ரியிங் டு டூ ஆர் நாட் டு டூ, ஓகே, ஆர் லீகல் அக்ரிமெண்ட் ஆர் ப்ராமிஸ், ஒரு வாக்கு கொடுக்குறோம். ஸோ ஹல்லேலூயா. ஸோ ஏன்னா இது ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியில் நான் எடுத்து பார்க்கும் பொழுது அது இவ்வளோ மொத்தம் இருக்கும். ஸோ இந்த வார்த்தையை குறித்து பார்க்கும்பொழுது நிறைய காரியங்கள் இருந்துச்சு. அது குறிப்பாக என்ன எழுதிருந்துச்சு தெரியுங்களா? God make covenant with Abraham. ஹல்லேலூயா. ஸோ covenant என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்துக்கு, அது ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி, அது ஒரு டிக்ஷனரி, நாட் அ கிறிஸ்டியன் டிக்ஷனரி, பட் ஃப்ரம் இங்கிலாண்டா.
பட் அதை எழுதுறது கண்டிப்பாக கிறிஸ்தவங்களாக இருக்கலாம். பட் அதை யார் வேணா படிக்கலாம். ஆமாம் இல்லைங்களா? பைபிள் தான் வந்து கிறிஸ்தவர்கிட்ட இருக்கும், முஸ்லீம் கண்டிப்பாக இருக்காது. பட் இந்த ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரிலேயே அதனுடைய அர்த்தம் படிக்கும்பொழுது ஐ வாஸ் அமேஸ்ட். பிகாஸ் த வேர்ட் கவர்னன்ட் மீன்ஸ் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இட்ஸ் அ கவர்னன்ட் காட் மேட் வித் ஏப்ரஹாம். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி அதே வார்த்தையை தான் நம்மளும் இங்கே பார்க்கும் பொழுது ஐ வாஸ் அமேஸ்ட். ஸோ டிக்ஷனரியில் கூட, ஸோ என்னுடைய ஃபோனில் பார்த்தீங்கன்னா தமிழ் டிக்ஷனரியும் நான் வச்சுருக்கேன், இங்கிலீஷ் யூகே அண்ட் அமெரிக்கா இங்கிலீஷும் இருக்குது. ஸோ அதில் பார்க்கும் பொழுதும் தமிழில் கூட தமிழில் எழுதப்பட்டு இருக்குது, ஆங்கிலத்தில் டைப் பண்ணால் அது தமிழில் அழகாக சொல்லும். இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் அருளிய திரு ஒப்பந்த உறுதி. ஆமென். ஸோ அதுவும் யார் வேணா பயன்படுத்தலாம். ஆனால் அந்த குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது இஸ்ரவேலருக்கு ஆண்டவர்னு போட்டிருக்கு. ஆனால் நம்மளுக்கு தெரியும் ஆண்டவர் அருளிய திரு ஒப்பந்த உறுதி. ஆமென். அது எவ்வளோ ஒரு முக்கியமானது என்று சொல்லி டிக்ஷனரிலையும் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அப்போ ஆண்டவர் அவருடைய வாக்கு எவ்வளோ உண்மையானது என்று இதிலே நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த டிக்ஷனரி பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு வியப்பாக இருக்கிறது. ஸோ அதில் கூட ஆண்டவர் சொன்னதை குறிப்பிட்டு எழுதியிருக்காங்களா. அப்போ இந்த வாக்குறுதியை எப்பொழுதும் ஆண்டவர் நினைவு கூறுகிறவர். ஆமென். ஸோ அக்ரிமெண்ட் பிட்வீன் பீப்புள் டுடேஸ் இன் வெயின். எல்லாத்தையும் நம்ம அப்படி சொல்லிட முடியாது. பட் எஸ்டர்டே கூட நம்ம சில பேர் நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், மெனி திங் ஆர் ஹேப்பனிங் இன் அவர் கண்ட்ரி. ஸோ பாலிட்டிக் நான் பேச விரும்பல, ரெக்கார்டிங் இருக்குது. பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே நடந்தது உங்களுக்கு தெரியும். ஸோ கோலாலங்கர் எம்பி want to become an independent MP. So we don't know what is தெரியும், சில பேருக்கு தெரியும் நம்ம சொல்ல, பட் we cannot assure that. நம்ம நியாயத்தில் இருக்க முடியாது. பட் பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ அவங்க அக்ரிமெண்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருப்பாங்க. பட் டுடே ஆல் ஆர் சேஞ்சிங் அக்கார்டிங் டு தியர் நீட்ஸ் ஆர் our needs or countries needs. We cannot blame. ஸோ அது கவனமாக நம்ம பேசணும். ஸோ நம்ம தனியாக பேசிக்கலாம் வேணும்னா. ஸோ ரெக்கார்டிங்கில் இருக்கு, நான் பேச விரும்பலை. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியாக மனுஷர்கள் இன்றைக்கு கொடுக்கிற வாக்குறுதிகள் அப்போ நான் என்ன பார்க்குறேன், அது நிலைத்தன்மை அற்றதாக காணப்படுகிறது. ஸோ ஈவன் த பார்ட்டிஸ் ஆர் பீப்புள்ஸ் பிகேம் யூஸ்லெஸ் நவடேஸ். அதுதான் ஒப்பந்தம் சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஆமாம் இல்லைங்களா? ஆண்டவர் கொடுத்த ஒப்பந்தத்துக்கு வேல்யூ இருக்கு. ஸோ அதனால தான் டிக்ஷனரியில் கூட ஆண்டவர் செய்த உடன்படிக்கையில் எழுதியிருக்கு, இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் அருளிய திரு ஒப்பந்த உறுதினை தமிழில் அழகாக எழுதியிருக்கு. ஸோ நான் இங்கிலீஷில் தட்டும் பொழுது, ஸோ ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் பார்க்கும்பொழுது ஆபிரகாமோட ஆண்டவர் கொடுத்த கவனன் என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு. அப்போ அது எவ்வளோ உண்மையானது என்று நமக்கு தெரியும். நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So God's covenant with Abraham was, பார்த்தீங்கன்னா அது சீரியஸ் பிஸ்னஸ், வெரி சீரியஸ். பிகாஸ் அது சாதாரண ஆண்டவர் சொல்லிட்டு செய்யாமல் விட முடியுங்களா? நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் அல்ல. ஸோ பின்னாடி இருக்கிறவர்கள், ஸோ உங்களுக்கு விளங்குதா நான் என்ன பேசுகிறேன்னு? ஸோ பிள்ளைகள் வைத்திருக்கிறவர்கள் நீங்கள் பேச வேணாம், பிள்ளைகளோடு நீங்கள் பார்த்துக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ நீங்கள் பேசுறது எனக்கு விளங்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை எப்பொழுதும் நினைவு கூறுகிற தேவன். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உள்ள சூழ்நிலைகள் அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்களா? அந்த கவர்னன்ட், ஸோ நம்ம சொன்ன ஒப்பந்தம் செய்கிறது, எஸ். அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறது, எஸ். ஸோ ஒரு ப்ராமிஸ், எஸ். பட் ஆர் வி சீயிங் தட் ரியலி ஹேப்பனிங்? ஸோ சூழ்நிலை பார்க்கும்போது முன்னுதாரணமாக இருக்க வேண்டியவர்கள் அப்படி இல்லை. அதனால் நமக்கும் அதில் ஒரு டவுட் வரலாம். பட் how about us with God? Amen. That is important. ஸோ உலகம் எப்படி வேணா மாறலாம், ஆனால் உண்மையான ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் நாம் கொடுத்த வாக்குறுதி ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படியாக
அவரை சேவிக்கும்படியாக, அவரோடு ஜீவிக்கும்படியாக, அவரோடு வாழும்படியாக எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று வாக்குறுதி கொடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் எடுக்கும்போது நம்ம உறுதிமொழி கொடுத்துருப்போம். கேத்தலிக்ல நீங்கள் கேட்டிருந்தா உறுதி பூசனே அதை சொல்லுவாங்க. திடப்படத்தில் அந்த ஆராதனை செய்வோம் உறுதி பூசன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராச்சும்? ஸோ நம்ம கொஞ்சம் கேத்தலிக் பேக்ரவுண்ட் தெரியுறதுனால நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கிறதுனால ஸோ ஐ ஹர்ட் மெனி டைம் உறுதி பூசை பூஜையை வந்து பூசைன்னு சொல்லுவாங்க. யாரும் பூஜைன்னு சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு பூசை இருக்குன்னு. ஸோ அவங்களுடைய பாஷல் அது. பட் நாட் கொண்டமிங். பட் பார்த்தீங்கன்னா உறுதி மொழி. ஸோ ஒரு திரு ஒப்பந்த உறுதி என்று பார்க்கிறோம். ஸோ அப்போ இன்றைக்கு அநேகர் வாக்கு கொடுக்கிறார்கள், அது மாறுகிறது. ஸோ இங்கே பார்க்கும் பொழுது honoring our word builds trust and draws people close together. ஆமாம் இல்லைங்களா? ஸோ நம்முடைய வார்த்தையானது இன்றைக்கு அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். ஸோ அது மூலமாக மற்றவர் நம்மோடு இணைந்து வரும்படியாக, அவர்கள் சேர்ந்து இருக்கும்படியாக அந்த வார்த்தை உண்மையுள்ளதாக இருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தை கடைசி வரைக்கும் இருக்கிறதா? ஸோ நம்மோட பழகும் பொழுது நமக்கு தெரியும் நம்ம எப்படி பழகிறோம். ஸோ சில பேர் சும்மா பழகிறாங்க சொல்லலாம். பட் we know நம்ம எப்படி பழகிறோமோ அதே போல தான் அவங்களும் பழகிறோம். ஸோ we cannot blame others. ஆமாம் இல்லைங்களா? ஸோ நம்ம சூழ்நிலையை பார்த்து தான் அவர்களும் நம்மோடு வருவார்கள். ஸோ God had given His word that He would surely bless when He made a covenant with Abraham long ago. ஸோ பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் நம்ம எடுத்துக்கொள்வோம் விரைவாக. ஜெனசிஸ் சாப்டர் 15ல் பார்க்கும் பொழுது ஸோ 12லிருந்து நம்ம பார்க்கலாம். வாசிக்க வேணாம், எழுதி கொள்ளுங்கள். 13லிருந்து நாம் பார்க்க முடியும். 18 வரைக்கும் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை மட்டும் வாசிக்குமா? அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி. ஓகேமா, பாருங்க. ஸோ அதுக்கு முன்பாக 13லிருந்து பார்த்தா நமக்கு தெரியும் அந்நிய தேசத்துல பல தேசத்துல இருந்து அதேசத்தாரை செய்வார்கள். யார்? இஸ்ரவேலர்கள். ஸோ உபத்திரப்படுவார்கள். எத்தனை ஆண்டு? 400 வருஷம். ஸோ சில்ட்ரன்ஸ் உங்கள்கிட்ட வரணும், டீச்சர்ஸும் ரெடியாக இருங்க. ஸோ எப்படி இந்த இஸ்ரவேலர் எகிப்துக்கு போனார்கள், அங்கே அடிமையானார்கள்? சில்ட்ரன்ஸ், எப்படி how the Israelites, the Israeli people went to Egypt, became slave after some time. So 400 years. How? டீச்சர்ஸ் யாராவது சொல்லுங்க. கடந்த வாரம் சண்டே ஸ்கூல் லெசன் அதுதான். த்ரூ ஜோசப். யோசேப்பு முதலாவது அடிமையாக கொண்டு விற்கப்பட்டார். அதன் பிறகு இஸ்ரவேல் சகல பூமியும் பஞ்சம் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் யாக்கோபோட வம்சம், யோசேப்பு அங்கே தலைமையாக இருந்தனால ஸோ அந்த அவங்களுக்கு தெரியாது யோசேப்பு தான் அங்கே அதிகாரியாக இருக்கிறனால யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை தெரிந்து கொண்டார். ஆமா இல்லைங்களா? எல்லாம் முழிக்கிறீங்க டீச்சர்ஸ். ஆமாம், எஸ், உண்மைதான், அதான் உண்மை. பார்த்தீங்கன்னா யோசேப்பு மூலமாக முதலாவது யோசேப்பு தான் அங்கே போனார் எகிப்துக்கு. இஸ்ரவேலர் கானான் தேசத்திலிருந்து அவர் அடிமையாக விற்கப்பட்டார். பொறாமையினால் அவர் கண்ட கனவு, ஓ இவன் என்ன பெரியவரா அப்படின்னு சொல்லி அவங்க சகோதரெல்லாம் அவர் கொல்லணும்னு நினைச்சாங்க. ஆனால் யூதா என்ன சொல்றாரு, வேணாம், கொல்ல வேணாம். ஸோ ஏன்னா அவங்க அப்பா அழகா அம்மா அழகா கலராக சாரி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி அழகான ஒரு கோட், கலர் ஒரு கோட் நம்ம அந்த கலர்லாம் செஞ்சோம். பார்த்தீங்கன்னா அந்த M&M மிட்டாய் வழியா சாக்லேட்டில். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பொறாமையாக இருந்துச்சு. அப்புறம் அவர் கண்ட கனவு சொன்னோடனே இன்னும் பொறாமை, அவர் எப்படியே கொண்டு போட்டுக்கணும்னு நினச்சாங்க. பட் அதுலேயும் அவர் சொல்கிறாரு அவங்க அண்ணன், வேணாம் அவனை விற்று போட்டுருவோம், எகிப்துக்கு போகிறவங்கன்னு விற்று போட்டாங்க. பட் அது ஆண்டவருடைய திட்டம். ஆமாம் இல்லைங்களா சில்ட்ரன்ஸ்? ஸோ அந்த கதை மறந்துடாதீங்க. ஸோ அதன் மூலமாக தான் அதன் பிறகு பார்க்கும்போது யோசேப்பு ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஸோ ஆண்டவரும் யோசேப்போடு இருந்தார் என்று பார்க்கிறோம். அதன் பிறகு பஞ்சம் வருது, எல்லா தேசத்துலையும் பஞ்சம் வருது. இஸ்ரவேலுக்கு முதல் எல்லா தேசத்துலையும் பஞ்சம் வரும்பொழுது இப்போ எகிப்தில் தானியம் இருக்குன்னு, எப்படி அந்த தானியம் இருந்துச்சு? 7 வருஷம் நல்ல விளைச்சலும் 7 வருஷம் பஞ்சமும் வரப்போதுன்னு ஆண்டவர் கொடுத்த சொப்பனத்து மூலமாக ஆண்டவர் யோசேப்புக்கு முதலாவது வெளிப்படுத்திட்டாரு. அப்புறம் பார்வோக்கு
பார்வோன் ராஜாவுக்கு அந்த சொப்பனம் வருது. ஸோ அதுதான் யோசிப்பு விளக்குறாரு. ஸோ அப்போ அதனால அவங்க வந்து சுதாரிச்சு கொண்டார்கள். ஸோ பி ரெடிலா, ஸோ தே ஆர் ரெடி. ஸோ அப்போ அவங்க வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சாங்க. அப்போ அது அவங்களுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேல்ல இருந்து கானான் தேசத்துலேருந்து வந்தவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அந்த இடத்துக்கு யார் வந்தால் யோசேப்பினுடைய பிரதர்ஸ் வராங்க. யோசேப்பு தெரிஞ்சு அழுகுறாரு, தனியாக போய் அழுகுறாரு. அப்புறம் அவங்ககிட்ட வெளிப்படுத்துறாரு, நான் தான் அவங்க சகோதரன் என்று சொல்லி அவங்க அப்பாவை எல்லாத்தையும் கூட்டு வந்து, அப்படி வந்தவர்கள் தான் இந்த இஸ்ரவேலர் எகிப்துக்குள்ளாக வந்தார்கள். இதுதான் உண்மையான கதை. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் டோன்ட் பி ஷாக். ஸோ இந்த கதையை சொல்லுங்க பிள்ளைங்கிட்ட, கற்றுக் கொடுங்க, நீங்களும் நாமும் கற்றுக்கொள்வோம். ஸோ அப்படிதான் வந்தார்கள். ஸோ அதை வந்து ஆண்டவர் எப்பவே அறிவிச்சிட்டாரு. யோசேப்புக்கு அது ஒன்றும் வரல. இது எங்க நடக்குது? ஆதியா 15வது அதிகாரத்திலேயே ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்துவிட்டார். அல்லேலூயா. அதான் 13வது வசனத்துல பார்க்க, இஸ்ரவேலர் பாருங்க, அவர்கள் அந்நிய தேசத்தில் பரதேசிகளாக இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். ஸோ அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனம் தான் வந்து இதன் மூலமா அதுக்கப்புறம் எங்க போறாங்க? ஆண்டவருடைய திட்டத்தின்படி. அல்லேலூயா. மனுஷருடைய திட்டம் இல்லை, அது சரியா வந்திருக்காது. பட் God already promised to Abraham. Amen. So he remembered. So அந்த டைம் வரும்பொழுது ஆண்டவர் நினைவு கூற எங்க? யாத்ராகமம் ஆதியாகமம் 15ல சொன்ன காரியத்தை தான் ஆண்டவர் யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 24ல நாம் வாசிக்க கேட்டோம். அல்லேலூயா. ஸோ அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஸோ 400 வருஷம் அவங்க உபத்திரப்படுவார்கள். அதுக்கப்புறம் அவர்கள் திரும்பி வருவார்கள். ஸோ எப்படின்னா இந்த நடந்த சம்பவம் தான் இங்கே இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ எது என்றால் அவர்களுடைய அடிமைத்தனத்தில் என்ன நடந்துச்சுன்னா, ஸோ யோசேப்பு இருக்கிற வரைக்கும் இஸ்ரேலில் எகிப்தில் அவர் வந்து ஒரு மந்திரி போல, ஒரு பிரைம் மினிஸ்டர் போல இருந்தார். ஸோ நோ ப்ராப்ளம். அண்ட் ஆல்சோ பார்வோ இருக்கிற வரைக்கும் நோ ப்ராப்ளம். ஆனால் வேதத்தில் பார்க்கவும் சில காலம் சென்ற பின் 23வது வசனத்தை வாசிங்கள். யாத்ராகமம் 2:23. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. ஹல்லேலூயா. 25. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ அதுதான் கதை. ஸோ அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்குள்ள போனார்கள். யோசேப்போட கதையை போன 2 வாரமாக படிச்சப்போ இதெல்லாம் நம்மளுடைய பிளான் இல்லை, இப்படி தான் கொண்டு வரணும், இன்னைக்கு இது கொண்டு வரணும். ஸோ we can see God's leading. Hallelujah. Praise God. நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸோ அப்படியாக அதே லைன்ல ஆண்டவர் நம்மளை கொண்டு போகிறார். Hallelujah. So Joseph went as a slave into Egypt and he became a prime minister. So பார்த்தீங்கன்னா he won Pharaoh's favor. So because he was with God and God was with Joseph. Hallelujah. So இன்றைக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலைகள், so things will change differently, oppositely. ஸோ நமக்கு எல்லாம் நல்லா போயிட்டு கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஸோ எகிப்துக்கு போகும்போது அவங்க எப்படி போனாங்க? ஸோ போன வார கதையில் நம்ம கேட்டோம், யோசேப்பு அவங்க தம்பிங்க அவங்க குடும்பமே வந்துருச்சு, வரப்போகுதுன்னு சொன்னோடனே பார்வை என்ன சொல்கிறாரு? எல்லாத்தையும் வர சொல்லு, அவங்களுக்கு நான் சலுகை கொடுக்குறேன், அவங்க வந்து இங்கே பிஸ்னஸ் செய்யலாம், இந்த தேசத்தை சுதந்திரம் எல்லாத்தையும் சொல்லி அவர் அனுமதிக்கிறார். ஆமா இல்லைங்களா? எகிப்தில் யோசேப்புடைய வம்சத்தை. ஆனால் அவர் மரித்த பிறகு என்ன நடக்குது? அவர்கள் பலத்திருக்கிறார்கள் என்று சொல்லி இப்போ எகிப்தியர் பயப்படுறாங்க. ஸோ விட்டா இவங்க நம்மளை மிஞ்சிருவாங்க. இன்னைக்கு சில நாடுகளில் இன்னும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நடந்த சம்பவங்கள் அப்படியும் இருக்கு. இது ஏற்கனவே வேதத்தில் இருக்கு. எகிப்தில் இஸ்ரேல் இருக்கு, அப்படியாக ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ இவங்க நம்மளே மிஞ்சிருவாங்கன்னு சொல்லி அவங்கள அடிமைத்தனத்தில் அவங்கள ஒடுக்குறாங்க. இப்போ அதன் பிறகுதான் அவங்க ஆண்டவர்கிட்ட முறையிடுறாங்க, கூப்பிடுறாங்க. ஸோ when things are changed in our life, ஸோ நம் யாரை நோக்கி கூப்பிடுகிறோம்?
கதையில் நம்ம கதையாக பார்த்துட்டே வரும்பொழுது நம்முடைய கதையும் அது உள்ளுக்கு வரணும். மஸ்ட் பி கனெக்டட். ஸோ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை அழகாக போய்கொண்டு இருக்குது. திடீர்னு ஒரு வளைவு இல்லை பள்ளம் ஏதாவது வரலாம். God is there. Hallelujah. So God said, தேவன் அவர்கள் பெருமூச்சு கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அவர்களுடைய கண்ணீர் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஆமென். இன்னைக்கு நம்முடைய கண்ணீரையும் நம்முடைய சூழ்நிலையும் ஆண்டவர் மாத்திரம் நன்றாக அறிந்திருக்கிறார். we can test ஆண்டவர். ஸோ நம்ம ஓடி ஒளியலாம் முடியாது ஆண்டவர்கிட்ட. ஸோ நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆண்டவருக்கு தெரியும் எப்படி நம்மை நடத்தணும் என்று. ஸோ we can plan everything but with God's help. ஆண்டவர்கிட்ட ஜெபித்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம இந்த ஆண்டிலே ஆண்டவர் நடத்துவார் என்று விசுவாசிப்போம். ஸோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நன்றாக போய் கொண்டிருக்கின்ற காரியம் இஸ்ரவேலில் அப்படித்தான் போய் கொண்டிருந்தார்கள். எகிப்தில் திடீர்னு ராஜா இறந்துட்டாரு. ஸோ இப்போ என்ன நடந்துச்சு? எல்லாம் அப்சைட் டவுன் ஆச்சு. பட் தே வென்ட் டு காட். ஏன்னா அந்த இடத்துல அந்நிய தேசத்தில் யார் நமக்கு உதவி செய்வா? ஆண்டவரை தவிர. ஹல்லேலூயா. இந்த உலகமே நமக்கு ஒரு அந்நிய தேசம் போலதான். இது நிரந்தரம் இல்லை. அப்போ நம்ம படுகிற கஷ்டங்களும் இன்னைக்கு யார்கிட்ட கொண்டு போகிறோம்? ஸோ ஏற்கனவே நான் சொல்லி மற்றவர்கிட்ட இறக்கி வைக்கணும். நம்மளுக்கு ஒரு சமாதானம் இருக்கும். ஆனால் அது நிரந்தர சமாதானமாக வரணுமா? நிரந்தர ஒரு சந்தோஷம் வரணுமா? ஆண்டவர்கிட்ட தான் போகணும். ஹல்லேலூயா. ஸோ பாஸ்டர் நீங்கள் வந்து சொல்லும்போது ஒரு ப்ரே பண்ணுவோம். எஸ், ஆண்டவர் வார்த்தை கொடுப்போம், ஆண்டவர் சமாதானம் கொடுப்பார். ஆனால் கடைசி வரைக்கும் யார் கூட இருப்பார்? God. ஹல்லேலூயா. ஸோ அப்படியாக இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். திடீர்னு மாறலாம். we don't know, we cannot expect, we cannot assure. ஸோ எத்தனை இன்சூரன்ஸ் வேணால் எடுத்து வைக்கலாம். பட் அதுக்கு உத்தரவாதம் ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஸோ அதுக்கு நம்மை உருவாக்குனவர் ஆண்டவர். அப்போ ஆண்டவருக்கு தெரியும். ஸோ we cry to God and he will help. ஸோ அதுதான் ஆண்டவர் செய்யும். When the people of God, the Israelites, cried to God, God concerned. Hallelujah. ஆண்டவர் நினைவு கூர்ந்தார் என்று நான் பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கு அன்பானவர்களே நான் முடிக்கப் போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் நம்ம மத்தியில் அறிந்திருக்கிறார். ஸோ இந்த 3 காரியத்தை நான் சொன்னேன். when things are changed, cry to God. that means கடைசியாக நான் சொல்கிறேன், when you cry, God will concern. ஸோ அந்த 3 C நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் இன்னும் ஒரு 3 C நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். பார்த்தீங்கன்னா always stay connected with God. Amen. Always. ஸோ அந்த cry தான் வந்து ஒரு கனெக்ஷன் அவங்களுக்கு. ஆமாம் இல்லைங்களா? அந்த cry வந்து என்னன்னா ஜெபம். அல்லேலூயா. அவர்கள் வெறும் அழுந்து என்ன செய்தார்கள்? ஆண்டவர்கிட்ட முறையிட்டார்கள். ஆமென். ஸோ முறையிடும் சத்தம் தேவன் சந்நிதியில் எட்டினது. அழுது புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆனால் அழுது ஆண்டவர்கிட்ட முறையிட்டார்கள். they cry to God. so the connection is there. ஸோ அப்போ எல்லா சூழ்நிலையிலும் அந்த கனெக்ஷன் சரியாக இருக்க வேண்டும் ஆண்டவரோடு. ஸோ இன்னைக்கு நம்ம கையில் ஓப்போ ஃபோன் இருக்கலாம், இல்லை ஐஃபோன் கூட இருக்கலாம். அதுக்கு மேலானது ஐஃபோன் தான் கொஞ்சம் ஸ்டாண்டர்டில். ஸோ அதெல்லாம் இருக்கலாம். அதில் கனெக்ஷன் இல்லைன்னா என்ன ஆகும்? ஸோ போன 2 வாரம் முன்னுக்கு ஃபோனில் திடீர்னு கனெக்ஷன் இல்லை. நான் ஃபோன் கடையில் கூட போய் கேட்குறேன், ஒன்றுமே வரல. திடீர்னு லைன் இல்லாமல் போச்சு. முக்கியமான புல்லட்டின் காரியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம், திடீர்னு லைன் இல்லை. ஸோ இது நடந்தது உங்களுக்கு தெரியும். நான் அப்பயே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். பார்த்தீங்கன்னா எதுக்குள்ள விலை உள்ள ஃபோன் நம்ம கையில் இருந்தாலும் அதில் கனெக்ஷன் இல்லைன்னா இட்ஸ் யூஸ்லெஸ். ஆமாம் இல்லைங்களா? ஸோ அது எவ்வளோ தான் நம்ம அடைச்சி திறந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றும் வேலை செய்யாது. சும்மா என்ன படத்தை பார்த்துட்டு இருக்கோம். அது எவ்வளோ நேரம் பார்க்க முடியும்? நம்ம பிடிச்ச ஃபோட்டோஸோ இல்லை கேலரியில் போய் பார்க்கலாம். ஆனால் கனெக்ட் பண்ணாது, ஏன்னா லைன் இல்லையா? ஸோ அப்போ எவ்வளோ விலை உயர்ந்த ஹெட்ஃபோன் நம்ம பயன்படுத்தலாம், கனெக்ஷன்லாம் இட்ஸ் யூஸ்லெஸ். ஸோ அதே போல தான் இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும், உயர்வான சூழ்நிலையிலும் தாழ்வான சூழ்நிலையிலும் we always must connect with God. Amen.
அதை நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். செகண்ட் திங், பிகாஸ் the sea பார்த்தீங்கன்னா he care for us. அவர் ஆபிரகாமோடும் அழகா சொல்ற ஈசாக்கோடும் யாக்கோவோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அவர் எப்பொழுதும் அவருடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவர். ஆமென். ஸோ இது ரெண்டும் சரியா இருக்கு, கனெக்ஷன் சரியா இருக்கு, ஆண்டவரோட கேரிங்கும் சரியா இருக்கு. அப்படின்னா அடுத்த சி என்ன தெரியுங்களா? நோ மோர் கம்ப்ளைண்ட்ஸ். ஹல்லேலூயா. ஸோ நோ மோர் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ஷன் சரியாக இருந்துச்சுன்னா நோ மோர் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் வராதுல்ல, எனக்கு இது இல்லை அது இல்லை, ஏன்னா அந்த கனெக்ஷன் சரியாக இருக்குல்ல. ஆண்டவரோட கனெக்ஷன் சரியாக இருந்துச்சுன்னா நோ மோர் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, வாருங்கள் இந்த சிந்தியோடு நாம் எழுந்து நிற்போம். விரைவாக நாம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ப்ளீஸ் பி ஸ்டாண்ட். ஜெபிப்போம், ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் எப்பொழுதும் அவருடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். We know always, God always remember His covenant. We know that. But are we connected with God always? So He's a caring God. He's a super caring God. அவர் போல நம்மை சுமந்து வர பாதுகாக்க யாராலும் முடியாது. ஸோ ஆண்டவருடைய ஒரு மீட்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 400 வருஷம் கழித்து வருது. அப்படின்னா in His own time He will bless us accordingly. The people had to wait a long time for that promise to be kept. But God rescued them when He knew the right time had come. Hallelujah. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை எப்பொழுதும் நினைத்திருக்கிற தேவன், எங்கள் மேல் எப்பொழுதும் அன்பு கூறுகிற தேவன் அப்பா. எப்பொழுதும் உம்முடைய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து நீர் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் செய்த உடன்படிக்கை இன்றைக்கும் எங்கள் மூலமாக நினைவு கூறுகிற தேவன், அதை எப்பொழுதும் மறவாத தேவன், எங்களை நடத்தி வருகிற தேவன், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் எல்லா சூழ்நிலைகளும் எங்களுடைய கவலைகள், பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கண்ணீரை நீர் அறிந்திருக்கிறீர். எப்படியாக இந்த இஸ்ரவேலுடைய கூக்குரலை நீர் கேட்டீரோ, எங்களுடைய ஜெபத்தை கேட்க வல்லவராக இருக்கிறேன். இந்த நாள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை வழி நடத்தும் ராஜா. உமக்கு துதிகளை மகிமை செலுத்தி எங்கள் இரட்சகரும் எங்கள் மீட்பருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா.